வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காஃபி போட்டேன். இது நான் கெஸ் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆயா குத்துறாத்துக்குள்ள கெஸ் பண்ணுங்க. வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் சூடாகட்டும். சூடாக இருப்பா சரியா? சரிப்பா. என்ன பிச்சு குதாங்க பிச்சு இதை குத்துட்டு வந்துடுறப்பா எனக்கு சரியா? தள்ளுப்பா கொஞ்சோண்டு. நான் கெஸ் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது நான் கெஸ் பண்ணீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து என்னடா இது? அல்வாப்பா. அல்வா ஃப்ரெண்ட்ஸ். என்ன அல்வான்னு எனக்கே இது இருக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பீட்ரூட்ல அல்வா செஞ்சுருக்காங்க, கேரட்டில் கூட அல்வா செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எனக்கே வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னலாம் போட்டு செஞ்சாயா? அரிசி மாவு, கடலைப்பருப்பு, வெல்லம். ஓகே ஆயா, இதை போட்டு செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸு. எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுப்பா, ஊட்டி விடுறேன் சரியாப்பா? ஆப் கட்பா. எப்படி பாருங்க சுப்பாக்கா. நான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது இவ்வளோ செஞ்சுருக்காயா, என்ன அப்படி அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ செஞ்சுருக்கே அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, அரிசி மாவு வீட்டில் இருந்துச்சுலப்பா, வேஸ்டா. சரிப்பா. எனக்கு இந்த கடலை பருப்பு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு என் தம்பிக்கு. அதனால இது என்ன ஆயா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து சொல்கிறாங்க, இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான்ப்பா அல்வா. என்ன ஆயா இதில் போய் அல்வா செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சொல்கிறாங்க, இல்லைப்பா அப்போ அந்த காலத்துலலாம் இப்படி தான்ப்பா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வாரம் எடுத்து சாப்பிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டு. என் தம்பி கூட சாப்பிட்றான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸு, பார்லேஜ் பிஸ்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸில் கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி காமிக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு மட்டும் இருந்துடுறேன். கொஞ்சம் தள்ளுப்பா. என்னடா இது ரெண்டு மட்டும் வச்சிருக்க? அங்கதான் அத்தனை இருக்கிறா, ஒரு 5ஆச்சும் வச்சுக்கலாமேடா அப்படின்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் என் தம்பி எங்கள் ஆயா கிட்ட கேட்குறான், என்ன சாப்பிட்றதுக்கு என்ன ஆயா இருக்காயா அப்படின்னு கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் நான் வாங்கி வந்துட்டு நான் பார்த்துலாம். சரிடி குறி தங்கம். இது வந்து ஏன் ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து ஆயாக்கிட்ட 2 பிஸ்கெட் கேட்பான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. அதனால நான் பார்லேஜ் வாங்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி எங்களால் வாங்க முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒன்றும் ரிச்சாக இல்லைல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். அதனால இந்த மாதிரி பார்லேஜ் மட்டும் வாங்கி வச்சுட்டு 2 கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். இன்னொரு விஷயம் காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க, ஒரு செகண்ட் வரேன். நானும் என் தம்பியும் அப்புறமா சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சேர்த்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இந்த சிமெண்ட் தர போடல ஃப்ரெண்ட்ஸ். சிமெண்ட் தர போடுற அளவுக்கு வசதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த மாதிரி நான் சாணிலாம் தெளிக்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் தெளிக்கும் போது இந்த மாதிரி காலில் சேத்து புண்ணு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம எரிச்சல் ஃப்ரெண்ட்ஸ். சாக்ஸே போட முடியலன்னா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வலி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டே போனேன். நான் இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சு வெளியே வரியாப்பா? பாப்பா பா.
வந்து பார்த்தீங்கன்னா இது பழுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வச்சு என்ன குழம்பு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து பழுக்க வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் காயாக இருக்குது. எத்தனை இந்த டொமேட்டோ செடின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் ஒன்றுத்தில் கூட காய் அதில் பழுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா பாப்பா அதில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காய்ச்சிட்டு இருக்குது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று காமிக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செகண்ட் இறங்குப்போம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு பெருசாகிடுச்சுல. அடுத்து உங்களுக்கு கரும்பாங்க செலவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரிப்பா, இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை சுத்துறாஜ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய் குட்டி குட்டி. பை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.